السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே மாணவர்களின் திறமைகளை பார்த்து உள்ளபடியே மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இந்த மாணவர்களுக்கு சிறந்த கல்வி ஞானத்தை வழங்கி அவர்கள் மூலம் இந்த சமுதாயத்திற்கு உதவியாக இருப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். மேலும் இது போன்ற மதரசாக்கள் தொடர்ந்து கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒன்று கல்வியை தேடுபவனாக இரு, அல்லது கல்விக்கு உதவி செய்பவனாக இரு, அல்லது கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இரு என்பதாக கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மாணவர்கள் கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய இடத்திலே பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா இந்த மாணவர்களையும் இந்த கல்விக்காக, மார்க்க கல்விக்காக உதவி செய்யக்கூடிய பெற்றோர்களாகிய உங்களையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக. கல்வி என்பது மார்க்கம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி என்பதை இஸ்லாம் தன்னுடைய முதல் கடமையாக, முதல் படிப்பாக நமக்கு அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த மனிதனை படைத்த இறைவன் இந்த மனிதனை மற்ற எல்லா படைப்பினங்களையும் விட சிறப்பானதாக, இந்த மனிதனை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய காரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வது கல்வி தான். என்னென்று சொன்னால், கல்வி என்பது இந்த மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் மற்ற மிருகங்களை போல, மற்ற ஹயாவான்களை போல இந்த மனிதன் ஆகிவிடுவான். இந்த கல்வியின் மூலம்தான் அவன் எந்த அளவிற்கு உயர்ந்தவனாக ஆகின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மலக்குகள் எல்லாம் இந்த மனிதனுக்கு பணியக்கூடிய, சஜ்தா செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனையும் அவன் ஆரம்பிக்கும் பொழுது இக்ரா என்ற திருவசனத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்றான். மனிதனே படி என்பதாக அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். குர்ஆன் முழுவதும் அதனுடைய பக்கங்களை புரட்டி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அநேக இடங்களிலே இந்த கல்வியை குறித்து அல்லாஹு தஆலா, இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து அல்லாஹு தஆலா பல இடங்களிலே கூறுகின்றான். அதே போல ஒவ்வொரு பொருளையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களையும் குறித்து ஆராயக்கூடிய வலியுறுத்தலையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுவதும் கூறுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் என்பதாக அல்லாஹு தஆலா பல இடங்களிலே கேட்கின்றான். இந்த குர்ஆனை ஆராயக்கூடியவர்களாக நீங்கள் இல்லையா என்பதாக கூறுகின்றான். ஏனென்று சொன்னால், கல்வி என்பது, ஆராய்ச்சி சேர்ந்த கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒன்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மாணவர்கள் கூறியது போல, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நமக்கு தெரியும், கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற கடமைகள் இருப்பது போல இந்த இஸ்லாமியனுக்கு, முஸ்லிம்களுக்கு முக்கியமான கடமை என்பது கல்வியை தேடுவது. அதை வலியுறுத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறுவார்கள், கல்வி என்பது சீன தேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஒரு மனிதனுக்கு அவனுடைய கல்வி அவன் பெற முடியாத ஒரு உயரத்தில் இருந்தாலும், சென்று சேர முடியாத ஒரு இடத்தில் தான் கிடைக்கும் என்று சொன்னாலும், அந்த கல்வியை, அந்த சரியான கல்வியை தேடி படிப்பது என்பது இந்த மனிதனுக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலே தலப் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்.
கல்வி என்பது முக்கியம் என்பதை தெரிந்த நமக்கு அதை தேட வேண்டும் என்ற ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். அது எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் தேடி பெற வேண்டும். கல்வி தானாக வந்து நம்மை சேர்ந்து விடாது, அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி என்பது தானாக வந்து நம்மை சேர்ந்து விடாது, மாறாக அந்த கல்வியை நாம் தேடி சென்றாக வேண்டும். இந்த கல்வியை குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை தேடக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சவாபுகள், அந்தஸ்துகள், உயர்வுகள், சிறப்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறும் பொழுது, யார் ஒருவன் இல்மை தேடி தன்னுடைய பாதையை பயணிக்க ஆரம்பிக்கின்றானோ அவனுடைய பாதை, சொர்க்கத்திற்கான அவனுடைய பாதை என்பது இலகுவாகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யார் குர்ஆனை, கல்வியை தேடி பயணிக்க ஆரம்பிக்கின்றானோ அவனுடைய சொர்க்கத்திற்கான பாதை லேசாகிவிடும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இரண்டு விதமாக கூறுவார்கள். ஒன்று, கல்வி என்பதே சொர்க்கத்திற்கான வழி என்பதாக கூறுவார்கள். இரண்டு விதமாக கூறக்கூடியவர்கள், முதல் கருத்தாக கல்வி என்பதே, கல்வியை தேடுவது என்பதே அவனை சொர்க்கத்திற்கு சென்று சேர்த்துவிடும் என்பதாக கூறுகின்றார்கள். மற்றொன்று, அல்லாஹு தஆலா கல்வியை தேடுவதினால் அந்த மனிதனுக்கு நல் அமல்களிற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகின்றான் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். நல் அமல்கள் அவனுக்கு எவ்வளவு தூரம் அதிகமாகிறதோ அப்பொழுது அவனுடைய சொர்க்கத்திற்கான பாதை லேசாகி விடுகிறது என்பதாக உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை கூறுகின்றார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் அந்த கல்வி நிச்சயமாக அவனை சொர்க்கத்தின் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய கல்வியாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆனை, ஹதீஸை, இஸ்லாத்தை ஆராயக்கூடியவர்களாக, அதை முழுமையாக படிக்கக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வகையை, அந்த நிலையை இந்த மக்களுக்காக இந்த மதரசாவின் மூலம் அருமையாக நம்முடைய ஹஸரத் அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. இதே போன்று இந்த மதரசா தொடர்ந்து நடப்பதற்கும் இதில் சேராத மற்ற மாணவர்களையும் இந்த மதரசாவில் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாத் அவர்களுக்கு அவருடைய கல்வியை அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே அமைத்து தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையினால் நம்முடைய ஹஜ்ரத் அவங்க இல்மை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கல்வி என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு எறும்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எறும்பு சீனியை தேடி தான் போகும், உப்பை தேடி போவாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அந்த எறும்புக்கு ஒரு நாணத்தை, கல்வி நாணத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லித்தரான். நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? அது மட்டும் இல்லை, அஃபலா எங்களூரும் இல்லல் இபிலி கை பகுலிக்காது, நீங்கள் ஒட்டகத்தை சிந்திக்க மாட்டீங்களா? இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக எப்படி மனிதன் வாழ வேண்டும், மனிதனுடைய செயல்முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் தெளிவாக சொல்லித்தரான். அதன் அடிப்படையில் நம்முடைய ஹஜ்ரத் அவங்க பல்வேறு விதமான தியாகங்களுக்கு மத்தியில் மேலூர்லேருந்து நமக்காண்டி வாழ்த்துறை வந்திருக்காங்க. அல்லாஹு தாலா அவங்களுடைய அனைத்து விதமான நலவுகளையும் பறக்க செய்வானாக. மேலும் ஹஜ்ரத் அவங்களுடைய மகளால் பள்ளிவாசல் இல்லை, அதற்காண்டி பல வருடங்களாக பாடுபட்டு ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த பள்ளிவாசல் சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்காண்டி நம் அனைவரும் சலா துவா செய்வோமா இன்ஷா. அடுத்ததாக நம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்புரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, அவங்க இந்த உலகத்தில் எதையெல்லாம் போதிச்சாங்க, எதையெல்லாம் தடுத்தாங்க என்பதை விளக்குவதற்காக நம்முடைய ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவங்க சிறிது நேரம் பயான் நிறுத்துவாங்க.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا